ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டுருக்க. நம்ம விஜய் வழியில் வராரு, வந்தவர் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த டைம் பார்த்து என்னாச்சு, என் பின்னாடி யாரும் வராதிங்க, நீங்கள் ஒன்றும் வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கிக்கிட்டாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி பொண்ணு பார்க்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. நீ என்ன கதறினாலும் என்ன பண்ணாலும் கடைசியில் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல, வேறு வழியே இல்லையே, பொண்டாட்டிகிட்ட கோவப்பட முடியுமா, அதனால் சரண்டர் ஆகிட வேண்டியதான், காலில் விழுந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு எனக்கு எப்பொழுதுமே என் காவேரியை மட்டும் தான் பிடிக்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அது மட்டுமா அவங்க ஹஸ்பண்டும் பொண்டாட்டி கோமா இருந்தா நீ மட்டும்தாம்மா உலகத்திலே சிறந்த அழகின்னு சொல்லி பாருங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வேற லெவல்ல சமாதானம் ஆயிடுவாங்க. இது எல்லா ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிகிட்ட பேசணும்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி போதும்பா, வீட்டில் பார்த்துட்டா அவ்வளோதான் சொல்லிட்டு வாடகைக்கு இருக்காரு அந்த அங்கிள் வராரு. வந்த உடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போனவங்க காவேரி 1 பிட்டா 2 பிட்டா 40 பிட்டு நங்குற மாதிரி போட்டு விட்டாங்க. எப்படின்னா விஜயை பத்தி, விஜய்க்கு பொண்ணு பார்க்காதீங்க, என் பின்னாடியே சுத்துறாரு, ரொம்ப ஏகமானவர் அப்படி இப்படின்னு சொல்லி ஐயோ என்ன பிட்ட போடுறாலோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்குற வேலைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. என்ன பண்ணுறது, பொசசிவ்னஸ் ஓவராக பொங்குனா இப்படி தாங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த நம்ம காவேரி கங்கா கிட்ட வந்துட்டு நம்மளோட தங்கச்சி கல்யாணத்தை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்காங்க. நம்ம குமரன் ஒரு பக்கம் இந்த ஃபங்க்ஷனையே அப்படி பெருசாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் என்னடா ஃபங்க்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆகுது, நீ என்னப்பா ஃபோனில் பேசிகிட்டு இருக்க, வந்து பாருப்பா வெளியில் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது ஐயராத்து மாமிக்கிட்ட போயிட்டு கார் ஷெட்டில் வச்சு நாங்கள் தண்ணி ஊற்றிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்காக போகிறாங்க. போனவங்க ஒரு 4-5 ஐஸை வைக்கிறாங்க. எப்படி மாமி நீங்கள் சிறந்த அறிவாளி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போகிற மொக்க காமெடிக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படிலாம் பண்ணாதான், இப்படி 4-5 பிட்டா போட்டால் தான் இடம் கொடுப்பாங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் மோடு ஸ்டார்ட். விஜய் ஒரு பக்கம் ஆஃப். அதாவது சீர் செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காராமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்